அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதற்காக நாடு கடத்தப்பட்ட 205 இந்தியர்கள் இன்று நாடு திரும்பினர். அமெரிக்கா விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தில் நாடு கடத்தப்பட்ட 205 இந்தியர்களும் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் விமான நிலையத்தை இன்று வந்தடைந்தனர். அமெரிக்கா அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் பல்வேறு அதிரடி மற்றும் சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நடவடிக்கையில் ஒன்று சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்துவது. அமெரிக்காவின் குடிவரவுத்துறைதான் இந்த நாடு கடத்தல் நடவடிக்கையை மேற்கொள்ளும். ஆனால் ட்ரம்பின் தற்போதைய ஆட்சியில் நாடு கடத்தல் நடவடிக்கையை அந்நாட்டு இராணுவம் மேற்கொண்டு வருகிறது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்ட 205 இந்தியர்களும் அந்நாட்டின் விமானப்படை விமானமான C-17 மூலம் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டனர். 205 இந்தியர்களுடன் நேற்று அமெரிக்காவிலிருந்து புறப்பட்ட இந்த C-17 போர் விமானம் இன்று பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸை வந்தடைந்தது. இந்த விமானத்தில் வந்த 205 இந்தியர்களில் பெரும்பான்மையானவர்கள் பஞ்சாப் மற்றும் அண்டை மாநிலங்களை சேர்ந்தவர்கள். வந்திறங்கிய இந்தியர்களை காவல்துறையினர் விசாரித்து அவர்களது சொந்த கிராமங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர். பிற மாநிலங்களை சேர்ந்தவர்களை அவர்களது சொந்த மாநிலங்களுக்கு அனுப்பும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவில் இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட போது அவர்களின் கை விலங்குகள் மாட்டப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட புகைப்படங்களை பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருந்தது என்று காங்கிரஸ் கட்சி கருத்து தெரிவித்துள்ளது.